எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் சாப்டர் எக்ஸசைஸ் 1.3 ஃபர்ஸ்ட் சம் சொல்லித்தரேன். சால்வ் த லீனியர் ஈக்குவேஷன் பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஸோ சால்வ் பண்ணுறது நீங்கள் எலிமினேஷன் மெத்தட், சப்ஸ்டியூஷன் மெத்தட்லாம் பண்ணியிருப்பீங்க. இப்போ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்ற ஃபார்மில் இந்த மேட்ரிக்ஸ் எழுதணும். ஏ மேட்ரிக்ஸ்னால் இதோட கோஎஃபிஷியன்ட் 2 5 1 2. எக்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் XY எழுதுனா, பி மேட்ரிக்ஸ் வந்து இந்த பக்கம் உள்ளது -2 -3. ஸோ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னா நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், அது ஏ இன்வர்ஸ் பின்னு ஆகும். ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா, 1 டிட்டர்மினன்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஏ வந்து 2 5 1 2. ஸோ இது ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை 2 2s are 4 -5 ஈக்குவல் டு -1 கிடைச்சிருக்கு. ஸோ இது நாட் ஈக்குவல் டு 0. அடுத்தது அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும்னா இது வந்து நம்பர் சேஞ்ச் பண்ணணும், அது அதே நம்பர் தான் இருக்கு. இது வந்து சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ -5 -1. ஸோ ஏ இன்வர்ஸ்க்கு வந்து 1 டிட்டர்மினன்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஏ. டிட்டர்மினன்ட் ஏ வந்து -1, அட்ஜாயிண்ட் ஏ வந்து இது 2 -5 -1 2. ஸோ இது மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணால் -2 5 1 -2 கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி, இதுதான் ஃபார்முலா. ஏ இன்வர்ஸ் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எழுதலாம், -2 5 1 -2. பி மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி எழுதியிருக்கோம், -2 -3. ஸோ இது வந்து 2/2 மேட்ரிக்ஸ், இது 2/1 ஆர்டரில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் காலம் இந்த காலம் மல்டிப்ளை பண்ணும், வர ஆன்சர் 2/1 ஆர்டரில் இருக்கணும். 2 2s are -2 into -2 + 4 5 3s are 15. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 1s are 2 -2 3 2s are 6. +4. ஸோ இது எக்ஸ் ஒய்யோட வேல்யூ தான் இது. +4 -15 வந்து -11 -6 -2 4. ஸோ இது வந்து எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -11, ஒய் ஈக்குவல் டு 4. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ அதில் செகண்ட் சம் 2x - y equal to 8. 3x plus 2y equal to -2. ஸோ இது வந்து ax equal to b ஃபார்மில் எழுதணும். a மேட்ரிக்ஸ் வந்து இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 -1 3 2. x வந்து x, xy. b மேட்ரிக்ஸ் வந்து 8 -2. ஸோ ஏஎக்ஸ் பி ஈக்குவல் டு வந்து ஏ இன்வர்ஸ் பி ஆகும், எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. ஸோ ஏ இன்வர்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்முலா, 1 டிட்டர்மினன்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ டிட்டர்மினன்ட் ஏ ஃபர்ஸ்ட் பண்ணலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 -1 3 2. ஸோ இது 2 2s are 4 -3 ஆகும், 4 + 3 7. அடுத்தது அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் இது நம்பர் சேஞ்ச் பண்ணு, இப்போ 2 2 அதே நம்பர் தான் இருக்கு, இங்கே சைன் சேஞ்ச் பண்ணணும், +1 -3. ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஏ, டிட்டர்மினன்ட் 7, அட்ஜாயிண்ட் ஏ வந்து இது 2 1 -3 2. ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா, ஏ இன்வர்ஸ் பி
ஸோ ஏ இன்வர்ஸ் இப்போ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 1/7 2 1 minus 3 2 B மேட்ரிக்ஸ் வந்து 8 minus 2. ஸோ இது வந்து 2/2 ஆர்டரில் இருக்குது, இது 2/1 ஆர்டரில் இருக்குது. வர ஆன்சர் 2/1 ஆர்டரில் இருக்கணும். ஸோ இந்த 1/7 இங்கே போட்டுக்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோ திஸ் காலம் 8 2s are 16 minus 2 minus 8 3s are 24 minus 4 2 2s are 4. So 1/7 16 minus 2 14 minus 28. So 14 divided by 7 வந்து 2 minus 28/7 வந்து minus 4. So இது வந்து xy value. Therefore x equal to 2, y equal to minus 4 கிடைச்சிருக்கு. இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next is third sum. 2x plus 3y minus z equal to 9. X plus y plus z equal to 9. 3x minus y minus z equal to minus 1. So இது ax equal to b என்ற ஃபார்மில் எழுதணும். இப்போ x கண்டுபிடிக்கலாம். ax equal to a inverse b ஆகிடும். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் இப்போ எழுதுகிறேன். இதில் கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் எழுதணும். 2 3 minus 1 1 1 1 3 minus 1 minus 1. x மேட்ரிக்ஸ் வந்து x y z. b மேட்ரிக்ஸ் 9 9 minus 1. இதில் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா 1 determinant a adjoint a. ஸோ ஃபஸ்ட் டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். 2 3 minus 1 1 1 1 3 minus 1 minus 1. ஸோ 2 ஸோ அந்த ரோ அந்த காலம் விட்டுறணும். 1 1 minus 1 minus 1 minus 3 this row this column 1 1 3 minus 1 minus 1 1 1 3 minus 1. 2 into minus 1 plus 1 this into this minus this into this பண்ணணும். 3 into minus 1 minus 3 minus 1 minus 1 minus 3. ஸோ minus 1 plus 1 இது 0 ஆகிடும். இங்கே minus 3 into minus 4 இருக்கு. minus 1 into minus 4. ஸோ 4 3s are 12 plus 4. 16 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஏக்கு எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ஃபஸ்ட்டு மைனர் கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ 2ஓட மைனர்னா அந்த காலம் விட்டுட்டோம்னா ரிட்டர்ன் மட்டும் எழுதுகிறேன். 1 1 minus 1 minus 1. ஸோ 3க்கு வந்து 1 1 3 minus 1 minus 1க்கு 1 1 3 minus 1. அடுத்தது 1க்கு. ஸோ இப்போ 1க்கு பார்க்குறோன்னா அந்த ரோ அந்த காலம் விட்டுறணும். 3 minus 1 minus 1 minus 1 3 minus 1 minus 1 minus 1. 1க்கு வந்து 2 minus 1 3 minus 1. 1க்கு 2 3 3 minus 1. ஸோ 3க்கு வந்து 3 minus 1 1 1 minus 1 அந்த காலம் விட்டுட்டோம்னா 2 minus 1 1 1 minus 1க்கு 2 3 1 1. ஸோ இதுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ்
ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணணும். So adjoint A equal to -1 plus 1 -1 minus 3 minus of -1 minus 3 -3 minus 1 -2 plus 3 -2 minus 9 3 plus 1 2 plus 1 2 minus 3 0 minus 4 இங்க minus minus plus 4 minus 4 plus 4 1 minus 11 plus 11 4 minus 3 minus 1. ஸோ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஜீரோ 4 minus 4 4 1 11 4 minus 3 minus 1. ஸோ அட்ஜாயின்ட்டே கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போது எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. ஏ இன்வெர்ஸ் பி. ஏ இன்வெர்ஸ் வந்து 1 by டிட்டர்மினன்ட் ஏ அட்ஜாயின்ட் ஏ. இது வந்து பி. டிட்டர்மினன்ட் ஏ வந்து 16 கிடச்சிருக்கு. 1 by 16 அட்ஜாயின்ட்டே இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். 0 4 4 4 1 minus 3 minus 4 11 minus 1. பி மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது 9 9 minus 1. ஸோ இது 3 by 3 ஆர்டரில் இருக்குது. இது 3 by 1 ஆர்டரில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ திஸ் காலம் மல்டிப்ளை பண்ணணும். 1 by 16 வெளியில் இருக்கட்டும். 0 9 4s are 36 minus 4 9 4s are 36 plus 9 plus 3 9 4s are 36 minus 36 99 plus 1. So 1 by 16 36 minus 4 32 9 plus 3 12 48 100 minus 36 64. So 32 divided by 16 2 48 வந்து 3 64 வந்து 4. ஸோ இதான் வந்து எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ, இது இசட் வேல்யூ. So x equal to 2, y equal to 3, z equal to 4. So this is the final answer. Next fourth sum. X plus y plus z minus 2 equal to 0. இதை எழுதுறப்போ x plus y plus z equal to 2 எழுதலாம். minus 2 இந்த பக்கம் போச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து
6x minus 4y plus 5z minus 31 equal to 0. 6x minus 4y plus 5z minus 31 equal to இந்த பக்கம் சொன்னா plus 31. Next 5x plus 2y plus 2z equal to 13. ஸோ இதை ஈக்குவல் டு இந்த பக்கம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு எழுதணும். இப்போ வந்து எக்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஏ இன்வர்ஸ் பி. ஸோ ஏ மேட்ரிக்ஸ் எப்படி எழுதலாம், இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் எழுதிக்கணும். 1 1 1 6 minus 4 5 5 2 2 x y z. பி மேட்ரிக்ஸ் வந்து 2 31 13. A inverse calculate பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்முலா 1 by determinant A adjoint A. ஸோ determinant A வந்து 1 1 1 6 minus 4 5 5 2 2. ஸோ 1 minus 4 5 2 2. this row this column னா இப்போ இதுக்கு வந்து minus 1 6 5 5 2 plus 1 6 minus 4 5 2. 4 2s are 8 minus 10 5 2s are 10. 6 2s are 12 minus 5 5s are 25. 6 2s are 12 plus 5 4s are 20. Minus 18 minus 13 plus 13. 20 plus 12 plus 32. 32 plus 13 minus 18. 27 equal to 27 கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அட்ஜாயிண்ட்டை கால்குலேட் பண்ணோம். ஸோ 9 எலிமெண்ட்ஸ் மைனர் எழுதணும். minus 4 5 2 2. அதுக்கப்புறமா 6 5 5 2. தேர்டு எலிமெண்ட்க்கு 1க்கு மைனர் வந்து 6 minus 4 5 2. 6க்கு வந்து 1 1 2 2 minus 1 1 5 2 1 1 5 2 1 1 minus 4 5. அப்புறம் 2க்கு வந்து 1 1 6 5. இந்த 2க்கு 1 1 6 minus 4 1 1 6 minus 4 plus minus plus minus plus minus plus minus plus. So the second row second element ku 1 1 5 2. Second row third element ku 1 1 5 2. Determinant third row first element oda minor வந்து 1 1 minus 4 5. அப்புறமா third row second element வந்து 1 1 6 5. third row third element 1 1 6 minus 4. ஸோ இது சைன் ப்ளஸ் மைனஸ் சைன்லாம் போட்டுக்கணும். ஸோ இது எல்லாமே டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ adjoint A equal to 4 2s are 8 minus 8 minus 10. 6 2s are 12 minus 25. 6 2s are 12 minus 12 plus 20. 2 minus 2. 2 minus 5. 2
minus 5 5 plus 4 5 minus 6 minus 4 minus 6 minus 18 minus 13 minus plus 13 32 0 minus 3 minus 3 minus 1 plus 3 plus 4 9 minus 1 plus 1 minus 10. ஸோ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணுறப்போ ரோ காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். minus 18 13 32 0 minus 3 3 9 1 minus 10. So x equal to a inverse b. a inverse வந்து 1 by determinant a adjoint a 1 by determinant a வந்து இங்கே ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம் 27. adjoint a வந்து minus 18 0 9 13 minus 3 1 32 3 minus 10 into b matrix 2 31 13 2 31 13. So 1 by 27. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுமா என்ன, இது 3/3 ஆர்டரில் இருக்குது, இது 3/1 ஆர்டரில் இருக்குது. வர ஆன்சர் 3/1 ஆர்டரில் இருக்கணும். 18 2 36 minus 36 0 plus 13 into 9 117. 13 2 26 minus 3 3 9 93 plus 13. 32 2 64 plus 3 3 93 minus 130. 1 by 27 117 minus 36 81. 26 plus 13 minus 93 minus 54. 64 plus 93 minus 130 27. So 81 divided by 27 3. இது 54 na minus 2. 27 divided by 27 1. So இது வந்து xyz ஓட value. So therefore x equal to 3, y equal to minus 2, z equal to 1. So this is the final answer. So உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.